இந்த ஒரு பெண்மணிக்கு வந்து சின்ன வயசுல டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதனால இவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா நீட் எக்ஸாமை வந்து கிராக் பண்ண முடியல. அதனால இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கல. ஸோ இவங்க அடுத்தது என்ன பண்றாங்க, உடனே வந்து ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்றாங்க. இவங்க பேர் வந்து ரித்துபர்ணா. இவங்க வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க. ஆரம்பத்துல இவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருது. அதனால இவங்க வந்து விவசாயியோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க ரோபோட்டிக்ஸ் வச்சு. அதனால இவங்க வந்து கோவா ஐனெக்ஸ் காம்படிஷன்ல அவங்க டீமோட சேர்ந்து அவங்க நிறைய கோல்டு அண்ட் சில்வர் மெடலை வந்து வின் பண்றாங்க. அடுத்த விட்ட நடவடிக்கை அவங்க வந்து ரோல்ஸ் ராய்க்கு வந்து இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்றாங்க. ஆனா அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குது. என்னன்னா, உன்னால முடியுமா, பண்ண முடியுமா அந்த மாதிரி. அதுக்கு அவங்க வந்து பதில் கொடுக்குறாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேலையை எனக்கு கொடுங்க, அதை நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னா ரோல்ஸ் ராய் கம்பெனியும் அதுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி கொடுக்குது. இனிஷியலா அந்த ஜாபை பத்தி அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ரிசர்ச் காரணம்னால அந்த ஜாபையும் அவங்க பண்ணி முடிக்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்து ரித்துபர்ணா நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றாங்க. அவங்க வந்து சைட் பை சைட் காலேஜஸும் பார்க்குறாங்க. அவங்க ரோல்ஸ் ராய் கம்பெனியில் ஆன்லைன் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாங்க. டே அண்ட் நைட் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. கடைசியில் அவங்களுக்கு வந்து ரோல்ஸ் ராய் கம்பெனிலேயே பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருது. சேலரி எவ்வளவு தெரியுமா? 72.3 lakh per annum. ரித்துபர்ணா இன்ஜினியரிங்கோட ஃபைனல் செமிஸ்டர் முடிச்சக்கப்புறம் அவங்க டெக்சாஸ் டிவிஷன் யூஎஸ்ல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்க உண்மையிலேயே எங்க ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்மளால வேல்யூ பண்ணவே முடியாது. ஒரு ஆப்ஷன் இல்லாட்டினா அந்த உலகத்துல இன்னொரு ஆப்ஷன் நிறையவே இருக்கு. அதை ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல வித் ஸ்டாண்ட் பண்ணலாம். சிந்தியுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.